ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நறுக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காவை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ கலந்து விடுங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். இட்லி பொடி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லா வெண்டைக்காயோடையும் அந்த பவுடர் நல்லா கோட்டாகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் கூட சாதம் போட்டு கலந்து கூட வெண்டைக்காய் சாதமாக நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளவுதான், நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.